Hi friends, welcome to Tamil's Kitchen. நான் உங்க காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் ஹல்வா. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு pan வச்சிட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுலயே நம்ம பிரெட் நான் போட்டு வறுத்துக்கலாம். மீடியம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல நெய் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன். இதுலயே முந்திரி பருப்பு. இதுக்குள்ளே திராட்சை. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு தனி பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப அதுல இருந்து முந்திரி திராட்சை மட்டும் தனியா எடுத்துட்டு அதே நெய்லயே பால் 1.5 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் ஊத்திக்கலாம். இல்ல பால் விட்டுட்டோம். இதுக்கு இதுலயே சக்கரை 1/4 கப் சக்கரை வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரெட் எடுத்து நம்ம உள்ள போட்டுடலாம். சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரெட்டையும் எடுத்து உள்ள போட்டுடலாம். இந்த சிம்ல வச்சு இந்த பால்ல ஊற நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஃபுல்லா போயிடும். நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கண்டென்ஸ்டு மில்க். மில்க் மேட் ஊத்திட்டு இது ஆப்ஷனல் தான். இது விருப்பம் இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோங்க. இது கூட நெய் ஒரு ஸ்பூன். நெய் கொஞ்சம் கூடவே ஊத்திக்கோங்க. இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். இந்த அல்வா பாத்திரத்தோடு ஒட்டிக்கும். இப்ப இந்த வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம்.
சூப்பரா நமக்கு பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம தமிழர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் இனிமேட் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.